இந்த அழகான இந்த கொய்யா மரத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா? இந்த கொய்யா மரத்தை நாங்கள் நட்டு இதுக்கு உரம் போட்டு தண்ணீர் பாய்ச்சி இதை பராமரித்து வந்ததற்கான ஒரு காரணம் என்ன என்று சொன்னால், இதுல கனி உண்டாக வேண்டும் என்பதுதான். இதை பாருங்கள், இந்த மரத்தை பார்க்கும் பொழுது இதுல சில கனிகளை நீங்க பார்க்கலாம். நல்ல காய்ச்சி இருக்கிறது, நல்ல பழங்கள் இதுல காணப்படுகிறது. இப்போ ஆகஸ்ட் மாசம் சில காய்கள் இதுல காணப்படுகிறது. ஜூலை மாசத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அதிகமா, இதை காட்டிலும் அதிகமான காய்களும் பழங்களும் இந்த மரத்துல காணப்பட்டது. ஒவ்வொரு பழமும் சாப்பிடுவதற்கு ரொம்ப இனிமையா இருந்தது, ரொம்ப சுவையா இருந்தது. அதிகமான பலனை இந்த மரம் தந்தது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம் தான் தேவன் எதிர்பார்க்கிறது. இப்ப கனி என்று சொன்னால் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம், ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்போ தேவனாகிய கர்த்தர் தமது பிள்ளைகளா இருக்கிற உங்கள் மத்தியிலும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ கனி என்று சொன்னால் இந்த கொய்யா மரத்தை போல நம்மளால கனி கொடுக்க முடியாது, ஒரு கொய்யா பழத்தை கொடுக்க முடியாது, இல்லை ஒரு மாமரத்தை போல ஒரு மாம்பழத்தை கொடுக்க முடியாது. இல்லை என்று சொன்னால் இந்த வாழை மரத்தை போல, இந்த வாழை குலையை போல, பழத்தை போல ஒரு பழத்தை நம்மளால கொடுக்க முடியாது. இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற பழம், கனி என்ன? நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறது அன்புள்ள ஒரு வாழ்க்கை. அன்பு செலுத்துறீங்களா? உங்களை நீங்க நேசிக்கிறது போல மற்றவர்களையும் நீங்க நேசிக்கிறீங்களா என்பதுதான். இந்த தென்னை மரத்தையும் நீங்க பாருங்க, இதுல சில கனிகளை நம்ம பார்க்கலாம், தென்னை காய்களை நம்ம பார்க்கலாம். இப்போ ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், சாந்தமான ஒரு வாழ்க்கை, அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை, சமாதானம், பொறுமை, இந்த மாதிரியான கனிகளை தேவன் எதிர்பார்க்கிறார்.